மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்கேன், நான் ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன். நீங்களும் நானும் மக்களை மையப்படுத்தி தான் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஒரு பாயிண்ட்டை சொல்கிறோம், அவங்க ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. மக்களுக்கு எது சரின்னு படுதோ அல்லது அவங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அவங்க அந்த கட்சிக்கு வாக்களிக்க போகிறாங்க. இவ்வளோ தானே விஷயம். மக்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்தில் நீங்களும் சமரசம் பண்ணிக்க மாட்டீங்க, நானும் சமரசம் பண்ணிக்க மாட்டேன்ல. ஆனால் அந்த திமுக அரசு என்ன பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். நம்ம தலைவர் எவ்வளோ ப்ரெஷரில் இருப்பார் அப்படிங்கிறதுக்கு இந்த செய்தி ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும். எப்போ தலைவர் சுற்றுப்பயணம் ஸ்டார்ட் பண்ணுவாருங்கிறது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீதிமன்றத்தில் ஏதோ வழக்கு போதுப்பா அதனால ஸ்டாப் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீதிமன்ற வழக்கை தாண்டி அந்த வழக்கில் நீர்த்து போக வகையில் அந்த திமுக அரசு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்குங்க. அதைத்தான் இந்த வீடியோவில் நான் பேசணும்னு நினைக்கிறேன். இது கட்சியோட அதிகாரப்பூர்வமான பேச்சாளர்கள் கூட இந்த விஷயத்தை பேச முடியாது. ஏன்னா இந்த நெருக்கடிகளை வெளியே சொல்ல முடியாது. இது புரிஞ்சுக்க முடியாத ஒரு நெருக்கடி. அந்த நெருக்கடியை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாளமாக நான் பேசணும்னு நினைக்கிறேன். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, நான் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் இந்த வீடியோ முழுக்க உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். ஏன்னா அந்த ஃபோட்டோவை தாண்டி உங்களோட கவனம் வேறு எங்கேயும் போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ண ஓட்டம். அந்த ஒரு ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோவில் ஒரு வார்த்தை இருக்கும், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், அதே நேரத்தில் சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த அனைத்து கட்சி மீட்டிங்க்கு வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நான் இதை கொஞ்சம் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். நம்ம கரூரில் சுற்றுப்பயணம் போகிறோம். அந்த சுற்றுப்பயணத்தில் ஒரு அசம்பாவிதம் நடக்குது. 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம கடந்து வர்றதுக்கு பெரிய போராட்டம் அத்தனையும் பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து கடந்து வந்தோம். இதற்கு நடுவில் இந்த சுற்றுப்பயணத்துக்கு முன்னாடியே நம்மளோட அந்த சுற்றுப்பயணத்தில் பாரபட்சம் காமிக்கப்படுது. விதிமுறைகள் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு மாதிரி போடுறாங்க. எல்லா கட்சிக்கும் ஒரே மாதிரி விதிமுறைகள் விதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கும் போது தான் அந்த சுற்றுப்பயணம் நடந்துச்சு. இந்த சுற்றுப்பயணத்துக்கு அப்புறம் நம்ம போட்ட வழக்கு இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் பெற்று 10 நாளுக்குள்ள விதிமுறைகளை தமிழ்நாடு அரசு நீங்கள் பண்ணணுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நீதிமன்றம் சொல்லுது. கோரிக்கையும் கூட சொல்ல முடியாது, உத்தரவு போடுது நீதிமன்றம். அது அடிப்படையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன பண்றாருன்னா, ஓகேப்பா நீதிமன்றம் சொல்லிச்சு வேலையை ஆரம்பிச்சலாம்னு சொல்லி அதிகாரிகள் தலைமையில் 2 நாள் முன்னாடி ஒரு மீட்டிங் போட்டிருக்காப்புல. இந்த மீட்டிங்கில் எல்லா அரசு துறையோட முக்கியமான அலுவலர்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அதை தாண்டி துறை செயலாளர்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. முதலமைச்சர் தலைமையில் இந்த மீட்டிங் நடந்துச்சு. இந்த மீட்டிங்கில் சில விஷயங்கள்லாம் டிசிஷன் பண்ணாங்க அப்படிங்கிற சில செய்திகள் வந்துச்சு. ஆனால் என்ன பேசுனாங்க என்ன பண்ணாங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. இது மொதல் பாயிண்ட். அதாவது நம்ம நீதிமன்றம் போய் ஒரு வழக்கு போட்டதில் இவங்க இப்போ வரைக்கும் அனைத்து கட்சி கூட்டமாக இருக்கட்டும், அதிகாரிகளோட மீட்டிங்காக இருக்கட்டும், இது அத்தனைக்கும் காரணகர்த்தாவாக இருக்கிறது நம்ம போட்ட வழக்கு தான். இது நம்பர் 1 பாயிண்டா. இது 1. ரெண்டாவது, இப்போ அதிகாரிகளோட மீட்டிங் முடிச்சிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, கட்சி அத்தனையும் கூப்பிட்டு இவங்க மீட்டிங் போடுவாங்க. மீட்டிங் போட்டு உங்களோட கோரிக்கை அத்தனையுமே உள்வாங்கி, அதிகாரிகளோட பரிந்துரை அத்தனையும் உள்வாங்கி 10 விதமான ரூல்ஸோ அல்லது 5 விதமான ரூல்ஸோ ஏதோ ஒரு வகையில் ஒரு ரூல்ஸை ரெடி பண்ணி நீதிமன்றம் 10 நாளுக்குள்ளே கொடுக்க சொல்லியிருக்கு. அந்த ஏரியாவுக்கு நகர்த்தி கொண்டு போவாங்கன்னு நான் பார்த்துட்டு இருந்தேங்க. ஆனால் இவங்க என்னமா பண்ணாங்க, அதிகாரிகளோட மீட்டிங் போட்டு ஒரு வேலையை முடிச்சுட்டாங்க. ஆனால் அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிற பேரில் தமிழ்நாடு அரசு தான் அந்த கூட்டத்தை போடுறாங்க. அதே நேரத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் கொண்ட கூட்டத்தை போடுறாங்க. நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இல்லைனாட்டியும் சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு பிரதிநிதித்துவம் இருந்தால் அந்த கூட்டத்துக்கு வரலாம்னு சொல்கிறாங்க. இப்போ தாவேக எப்படிப்பட்ட கட்சி, நம்ம நிறைய இடங்களில் பேசியிருக்கோம். நம்ம பதிவு செய்யப்பட்ட கட்சி தான், நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது. திமுக கூட்டுற மீட்டிங் இது கிடையாது, இது தமிழ்நாடு அரசு கூட்டுற மீட்டிங். இப்போ எந்த கட்சியோட அந்த சுற்றுப்பயணத்தில் பிரச்சனை வந்துச்சு, தாவேக அப்படிங்கிற கட்சியோட சுற்றுப்பயணத்தில் தான் பிரச்சனை வந்துச்சு. அப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தாவேக எப்படி பங்கேற்க முடியும்? ஏன்னா நீங்கள் அங்கே ஒரு பார் வைக்கிறீங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு. நான் ஒரு விஷயம் நியாயமாக கேட்குறேன், எதற்காண்டி இங்கே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட கூட்டத்தை கூட்டுறீங்க? தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இருக்கிற கட்சி மட்டும்தான் மீட்டிங் போடுதா? நீங்கள் திமுக அந்த சார் நடவடிக்கையில் 60 பேருக்கு நீங்கள் கட்சிகள் அத்தனை பேருக்கு நோட்டீஸ் அனுப்புனீங்க. அதிமுக பாஜக தவிர மற்ற அத்தனை பேருக்கு நோட்டீஸ் அனுப்புனீங்க. இங்கே மட்டும் ஏன் தமிழ்நாடு அரசு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சட்டமன்றம் நாடாளுமன்றம் மட்டும் அப்படி சுருக்கிக்கிறீங்க? நீதிமன்றத்தில் அந்த வழக்கை போட்டது தாவேகா. இன்னைக்கு இந்த மீட்டிங் அத்தனையுமே நடக்கிறதுக்கு காரணம் தாவேகா. அப்போ தாவேகாவை புறக்கணிக்கணும். தாவேகாவோட கோரிக்கைகள் அங்கே விவாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டில் நியாயமாக பேசுவோமா? தமிழ்நாட்டில் எந்த கட்சியோட சுற்றுப்பயணத்தில் அவ்வளோ கூட்டம் வருது? ரொம்ப நியாயமாக பேசுவோம். நீங்கள் எங்களை நடிகரோட கட்சின்னு கூட சொல்லிக்கங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ விட்டுறேன். வர்ற அத்தனை பொதுமக்கள் யாரை பார்க்க ரொம்ப அதிகமாக வர்றாங்க? தலைவர் விஜய் அவர்களை பார்க்க தான் அதிகமாக வர்றாங்க. அப்போ மற்ற கட்சியை தாண்டி எந்த கட்சிக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கும்? இந்த தாவேகா அப்படிங்கிற கட்சிக்கு தானே நிறைய கோரிக்கை இருக்கும். அப்போ அதிகாரிகளோட மீட்டிங்கை போட்டு முடிச்ச பிறகு அதிகாரிகள் சொன்ன பரிந்துரைகள் அத்தனையுமே யாரோட விவாதிக்கணும்? அனைத்து கட்சி கூட்டம் போட்டு நான் சொல்றது தாவேகா மட்டும் ஏன் கூப்பிடலன்னு கேட்கல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்க இந்த சார் நடவடிக்கையில் பண்ணீங்களா 60 கட்சி, அந்த 60 கட்சியும் கூப்பிட்டு இந்த மாதிரி பரிந்துரைகள் பண்ணலான்
இருக்கோம், இதை நீதிமன்றம் கொடுக்கலான் இருக்கோம், அதிகாரிகள் இதெல்லாம் சொன்னாங்க, உங்களோட கோரிக்கை என்ன? இவங்க சொல்கிற விஷயங்கள் அத்தனையுமே எடுத்துட்டு ஒன்றா ஒரு டேபிளில் அரேஞ்ச் பண்ணி நீதிமன்றத்துக்கு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஆலோசனை பண்ணி நீதிமன்றத்துக்கு நீங்கள் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் நியாயமாக மக்கள் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு அரசு அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுப்பேன். இங்கே என்ன பண்ணலாம், அதாவது தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் அரசியல் பண்ண வேணாம், நியாயமாக நடந்துப்போம், தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு கூட்டத்தை போடுவோம். அப்போ தாவேக்கா பங்கேற்று 5 பக்கத்தில் தன்னுடைய விஷயங்கள் அத்தனையுமே சொன்னாங்க. இந்த சார் நடவடிக்கையில் அனைத்து கட்சி கூட்டம் அன்னைக்கு தோத்த மாதிரி தோக்கக்கூடாது. இன்றைக்கி எப்படி ஐடியா பண்ணுவோன்னா, திமுக தான் பாஜகவை எதிர்க்குது, திமுக போலியாக தான் பாஜகவை எதிர்க்குது, இருந்தாலும் இந்த தாவேக்கா இந்த பாஜகவை மிக தீவிரமாக எதிர்க்குது, இந்த அரசியல் வேணாம், திமுக மட்டும்தான் பாஜகவை எதிர்க்குது அப்படிங்கிற அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணோம், அனைத்து கட்சி திமுக சார்பில் போடு, திமுக பின்னாடி 60 கட்சி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கிற அஜெண்டாவை நீங்கள் செட் பண்ணீங்க. எங்கள் கட்சி உஷாராயி, எப்பா நீயே போலியை எதிர்த்துக்கிட்டு இருக்க, உன் பின்னாடி நான் எதிர்க்கணுமா, இந்த வேலை நான் பார்க்க மாட்டேன், நான் தனியாக என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி என் கட்சி ஒதுங்கிடுச்சு, நாம் தமிழர் கட்சியும் ஒதுங்கிடுச்சு, சேர்த்து தான் பேசணும். அவங்களும் இங்கே ஒதுங்கிட்டாங்க. இந்த அஜெண்டா புரிஞ்சதுனால 2 கட்சி ஒதுங்கிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். அதிமுக பாஜக இதை ஆதரிக்கிறாங்க, அவங்களுக்கு இவங்க அழைப்புதலே வழங்கப்படல, அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் பின்னாடி தான் பாஜக எதிர்க்கணும். நீங்கள் ஒரு அஜெண்டாவை செட் பண்ணி திமுக கூட்டம் அனைத்து கட்சி கூட்டமாக போடுறீங்க. ஆனால் தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது எப்படி போடுறீங்க, தமிழ்நாடு அரசு சார்பாக கூட்டம் போடுறீங்க. அப்போ தமிழ்நாடு அரசு சார்பாக கூட்டம் போட்டால் தாவேக்கா பங்கேற்கணும் உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் திமுக சார்பாக போட்டால் தாவேக்கா பங்கேற்காது, வெளியே பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை பரப்பலாம். ஏன்னா நீயே ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டோம் தான் நாங்கள் தனியாக கட்சி ஆரம்பித்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், உங்கள் பின்னாடி நாங்கள் அணிதரலணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கீங்க. இந்த அஜெண்டாக்குள்ளே நாங்கள் பங்கேற்காதனால அந்த காண்டில் இந்த கூட்டத்தையும் அனைத்து கட்சி கூட்டமாக, அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக போடப்பட்ட அனைத்து கட்சி கூட்டம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மட்டும்தான் கூப்பிடுறீங்க. ஏன் வர்ற மக்கள் ரோடு ஷோ பண்ணி எந்த கட்சிக்கு கூட்டம் வருது, எந்த கட்சி நீதிமன்றம் போனுச்சு, அந்த கட்சியை புறக்கணிச்சுட்டு அப்புறம் என்ன இந்த கூட்டம், என் வாயில நல்லா வருது, என்ன கூட்டம் இது இந்த கூட்டம்? மக்களோட பாதுகாப்பை நீங்க சமரசம் பண்ணிக்கிட்டு ஒரு வேலை ஏன் பார்க்குறீங்க? அப்படி என்னையா நீங்களும் பிரச்சாரத்தை முன்வை, நானும் பிரச்சாரத்தை முன்வைக்கிறேன், மக்கள் எதை பார்த்துட்டு ஓட்டு பண்ண போறாங்களோ ஓட்டு பண்ண போறாங்க. இதுல என்ன ஒரு கோபம், இதுல என்ன அஜெண்டா? உங்க கூட்டத்துக்கு வர்ற 10 பேரும் நிம்மதியா போனியா, எங்க கூட்டத்துக்கு வர்ற 10 பேரும் நிம்மதியா போனியா? இவ்வளவுதான் அஜெண்டா. கூட்டத்துக்கு மக்கள் வரணும், அரசியல் களத்தில் அரசியல் ரீதியாக இன்னும் கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு கருத்து சொல்லுங்க, அதை மறுத்து நான் ஒரு கருத்து சொல்கிறேன், பார்க்குற பொதுமக்கள் கேட்டு நிம்மதியாக பார்த்துட்டு போகணுங்கிறது தானே என்னோட நோக்கமோ உங்களோட நோக்கமோ. இதுக்குள்ளே ஏன் உங்கள் அஜெண்டா அரசியலை பண்ணுறீங்க? இப்போ தாவேக்காவோட கோரிக்கை இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்படாது. ஆல்ரெடி அதிகாரிகள் மூலமாக நீங்கள் ஒரு செட் பண்ணியிருப்பீங்க இந்த 10 விதிமுறைகள் அப்படிங்கிறது. இங்கே தாவேக்காவோட விஷயங்கள் எதுவுமே இந்த 10 விதிமுறைகளுக்குள்ளே போகாமல் நீதிமன்றம் போகுது. அப்போ நீதிமன்றம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போகுதுன்னு தெரில. ஒருவேளை இந்த 10 நிபந்தனைகள் 5 நிபந்தனைகள் ஏதோ ஒன்று போடுறீங்கன்னு வைங்களேன், அதில் எங்களுக்கு மாற்றுக்கருத்து இருந்தால் நாங்கள் எங்கேயா போய் சொல்கிறது? ஒரு வாய்ப்பு அனைத்து கட்சி கூட்டத்தில் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் உள்ளே வந்திருப்போம்ல. எலெக்ஷனை சந்திச்சா நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுவோங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பதிவு செய்யப்பட்ட கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி விளையாட்டை என்னைக்கு தான் நிப்பாட்டுவீங்க? தொகுதி மறுசீரமைப்பு, சார் நடவடிக்கை, இன்னைக்கு ஒரு விஷயத்தில் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு விளையாட்டு. மக்களை பற்றி யோசிக்கவே மாட்டீங்களா? எந்த கூட்டத்துக்கு கூட்டம் வருதோ இல்லை சிறப்பு அழைப்பாளராக தாவேக்காக்கு அழைப்பு விடுங்க. இங்கே பிரச்சனை, நீங்கள் இந்த கூட்டத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறதே தாவேக்கா தான். அதை புறக்கணிச்சுட்டு இந்த கூட்டத்தை கூட்டுறதுனால என்ன இங்கே நடந்துற போது, என்ன இங்கே மாறிட போகுது? இங்கே வேல்முருகன் கட்சிக்கெல்லாம் இங்கே அழைப்புதல் இருக்கு. நான் அவர் சட்டமன்றத்தில் அவருக்கு பிரதிநிதித்துவம் இருக்கு, அவருக்கு அழைப்புதல் இருக்கு. அவரோட கட்சி மீட்டிங்கில் ஏதாவது பஞ்சாயத்து இருக்கா? நான் கூட்டத்தை கம்மியாக சொல்லலை, அவரோட கட்சி மீட்டிங்கில் அவர் எதுவும் கோரிக்கை சொல்லி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கிற அஜெண்டா அவருக்கு நிறையா இருக்குமா, எங்களுக்கு நிறையா இருக்குமா? யாருக்கு ஏன் நிறையா இருக்கும்? அடப்போங்கய்யா, அற்ப அரசியலை உட்காந்து பண்ணிக்கிட்டு. சத்தியமாக சொல்கிறேங்க, அதிகாரத்துக்கு வந்தால் தாவேக்கா ஒருபோதும் திமுகவாக இருக்காது. இதை நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா திமுக பண்ணுற அந்த அற்ப அரசியலை ஒருபோதும் தாவேக்கா பண்ணாது. வேதனையாக இருக்குதுங்க. மக்களை பற்றி யோசிக்காமல் ஒரு கட்சியை புறக்கணிச்சிட்டு மாஸ் காம்பம் வருவேன் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா வேலை தான் பார்க்குறீங்க. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து, மிக முக்கியமாக திமுக சார்ந்த, அதே நேரத்தில் தாவேக்கா ஆதரவு நிலைப்பாடில் நிறையா வீடியோக்கள் நம்ம பேசணும் இனிமேல். ஏன்னா திமுகவை தொடர்ச்சியாக எதிர்க்கிறது தான் இன்றைக்கி எனக்கு ஒரே குறிக்கோள் ஆகிப்போச்சு. ஏன்னா அந்தளவு இந்த திமுக பண்ணுற அரசியல் மைண்டில் ஏறிக்கிட்டே இருக்குது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை கற்ற வேண்டும், அறியாமை கற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.